மே 2 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபா நினைச்ச மாதிரியே ரியாவுக்கு பயங்கரமான ஒரு ஆப்பையும் வச்சுட்டாங்க. ஜோசியர் கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அபிராமிக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியவே இல்லை. என்ன தீபா நீ சொல்லி கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லத்த, இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓப்பனாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன், அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஜோசியர் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஈவினிங்கே இந்த பரிகாரம் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு பரிகாரத்தையுமே பயங்கரமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கணும், பூச்சட்டி எடுக்கணும், கோவிலை சுற்றி உப்பு போட்டு அதில் முட்டி போட்டு நடந்து வரணும், மண் சோறு சாப்பிடணும். அப்போ தான் அவங்களுடைய கணவருக்கு வரக்கூடிய எல்லா ஆபத்துமே வராமல் போகும் அப்படின்னு ஜோசியர் வந்து சொல்கிறாங்க. போச்சு போச்சு, அந்த தீபா நினச்சதை சாதிச்சுட்டா. கண்டிப்பாக நீ இதில் சிக்கிக்கிட்டு முழிக்க போகிற அப்படின்னு ஐஸ்வர்யா ரியா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவளை நான் லேசாக நினச்சா இவ என்னையவே வச்சு பார்க்குறாளா? இன்றைக்கி நான் அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த பரிகாரத்தை எப்படியாவது நான் செய்யவே கூடாது. அதையும் மீறி செஞ்சால் கண்டிப்பாக அது அந்த மீனாட்சி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும், நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருக்கிறாங்க. அப்புறம் ஜோசியர் எல்லாருமே போனதுக்கப்புறமா மதியான சாப்பாடெல்லாம் தட்டப்புட்டெல்லாம் ரெடி பண்ணி கார்த்திக் பிடிச்சமான எல்லா ஐட்டத்தையுமே பார்த்து ருசித்து சமைச்சு கார்த்திக்குடைய கம்பெனிக்கு கொண்டுட்டு வர்றாங்க. என்னங்க தீபா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் கேன்டீன்லேயே சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் வெயிலில் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், நீங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்க ஆசையாக இருந்தது. சரி என்னத்தை வெறுங்கையோட போகிறோம், சமைச்சு கொண்டுட்டு போகலாமேன்னு நான் சமைச்சு கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு டையம் வந்த உடனே கார்த்திகை கேண்டீன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா சாப்பாடையுமே சமைச்சு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. கார்த்திக்கும் எல்லா சாப்பாடையுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் டெய்லியுமே சமைச்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம், தேவையில்லாத சிரமம் உங்களுக்கு, பேசாமல் இருங்க, நான் கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறேன். இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே கேண்டீனில் தான் சாப்பிட்றாங்க, நான் மட்டும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நல்லாவா இருக்கும், அவங்களும் ஏக்கத்தில் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, நாளைக்கு இவங்க எல்லாருக்குமே சேர்த்தே நான் சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க. பேசுகிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் நடக்குமா ஏங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திக் வந்து தீபாவை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க.